ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று எடுத்த வீடியோ. அம்மா அப்பா வந்திருந்தாங்க, ஒரு 10 டேஸ் இருந்துட்டு அப்புறம் நேற்று கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, எல்லோரும் போயிட்டு கிளாம்பாக்கத்தில் போய் பஸ் ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போய் ஆட்டோ விட்டு இறங்கி நின்றுக்கிட்டு இருந்தோம். சரி ஒரு 2 நிமிஷம் நின்று அந்த ட்ராலிக்காக வெயிட் பண்ணோம். அப்புறம் ட்ராலி வரவும் அதில் எல்லா பேக்கையும் எடுத்து வச்சு கிளம்பியாச்சு. எல்லாருமே அப்படியே போயிடும். டைம் ஆகிடுச்சு பஸ்ஸுக்கு அப்படின்ட்டு அங்கே போய் உக்காந்தோம். அப்படின்னா பஸ்ஸு வர 5 நிமிஷம் ஆகுனாங்க. சரி பஸ் வந்ததும் பஸ் வரவும் அப்படியே ஏற்றி விட்டுட்டு லக்கேஜை உள்ளே வச்சுட்டு டிரைவருக்கு பின்னாடி இருக்க சீட்டு தான். பப்பு தாத்தா பாட்டிக்கு முத்தம் கொடுக்க போகிறேன்னு ஓடியாக போனான். போயிட்டு தாத்தா பாய், பாட்டி பாய் சொல்லிட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்பி வந்தாச்சு. வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தோம் பஸ்ஸு கிளம்புற வரைக்கும். பஸ்ஸு கிளம்புச்சு. பஸ்ஸு கிளம்பவும் அப்படியே ஏக்கமாக நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கலைஞரோட சிலை இருந்தனால அது என்ன ஏதுன்னு கேட்டான். அதை சொல்லிவிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு வேகமாக வெளில வந்துட்டோம். வந்துட்டு நெக்ஸ்ட்டு சரி சாப்பிடலாம், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வீட்டில் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டல் போயிட்டு நான் ஒரு சில்லி பரோட்டா சாப்பிட்டு, எங்கள் அப்பா ஒரு மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பப்பு எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னா, சரி அவனுக்கும் கொஞ்சம் பிரியாணி வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி அவனுக்கு மட்டும் ஒரு ஜூஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் சொன்னோம். ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி அவனை ஜூஸையும் குடிக்க வச்சுட்டு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டுட்டு சில்லி பரோட்டாவை சிக்கன் சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறமேட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டோம். ஒரு வழியாக முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.